கிழவு ஒன்றியம் நல்லட்டிப்பாளையம் ஊராட்சி பகுதியில் உள்ளது பட்டணம் என்ற சிறு கிராமம். இந்த கிராமத்தில் சுப்பிரமணிய சாமிகள் ஜடை சித்தர் என்று மக்கள் பேரன்புடன் அழைக்கப்படுகின்ற ஆன்மீக ஒரு வழிகாட்டி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி, சமூக சிந்தனையாளர். மக்களுக்கான பல நல்ல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். மக்களிடம் அமைதி, ஆன்மீகம் போன்ற பல விஷயங்கள் மக்களிடம் கொண்டு சென்று அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற பேரார்வம் கொண்ட ஒரு சித்தராக இருக்கிறார். அவரை நாம் சந்திக்கிறோம். சுப்பிரமணிய சாமிகள் அவர்கள். சாமி சொல்லுங்கள் சாமி, உங்களுடைய இந்த கோவில். ரெண்டாவது, நீங்கள் இந்த ஸ்ரீ ஆனந்தம் ஸ்ரீ வீரமாச்சி அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு பல நபர்களுக்கு, பல மக்களுக்கு நல்லது செஞ்சு விட்டு வரீங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஐயா வணக்கம்ங்க. இந்த பகுதி கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் நல்லட்டிப்பாளையம் ஊராட்சி கிராமத்தில் சேர்ந்த பட்டணம் என்கின்ற சிற்றூரில் அமைந்துள்ளது. இந்த ஊரில் ஒரு பழமை வாய்ந்த கோயில் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால் அருள் தரும் பார்வதி தாயாரோட பரமேஸ்வரன் என்ற கோயிலும் அருகாமையில் வீரமாச்சியம்மன் கோயிலும் உள்ள நிலையில் இந்த கிராமத்துக்கு தேவையான கல்வியில் பயின்று வரும் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளும், ஏழை எளியோர்களுக்கு ஆடைகள் கொடுத்து உதவியும், இந்த கோயிலில் மாதந்தோறும் ஒரு 150 நபர்களுக்கு ஒரு நேர உணவுகளும் வழங்கி உள்ளோம். இந்த கோயில் இப்பொழுது இந்த ஆண்டு சிவானந்தம் ஸ்ரீ வீரமாச்சி அறக்கட்டளை என்கின்ற நிலையில் பதிவு எண் 206 25வது வருஷத்தில் இப்பொழுது பதிவு செய்துள்ளது. இந்த கோயில் பழங்காலத்தில் அரசர்களால் கற்கோயில் கட்டப்பட்டு வழிபாடு செய்து போற்றப்பட்ட காலத்தில் இவ்வூரில் நமக்கெல்லாம் சிவபணி செய்வதற்கு சிறப்பாக ஆண்டவன் திருவருளை கூட்டியுள்ள நிலையில் இந்த திருப்பணிகளை செய்து வீடு பேறு பெற்று கல்வி செய்தொழில் மேன்மை வெற்றி வீரம்போ நீண்ட ஆயுள் நன்மக்க பேர் கிடைக்க பெற்று வாழ திருவருள் கூட்டியுள்ள எல்லாம் இறைவனை திருவருளால் அறக்கட்டளை கட்டிட பணி இனிதே தொடங்கி நடைபெற்றுள்ள நிலையில் பக்தர் கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த பகுதியில் வாழும் மக்கள் அனைவரும் சிவாலயத்தில் திருப்பணியில் கூட அமைப்பதற்கும், சைவ சித்தாந்த பாட வகுப்பு மாணவர்கள் அமர்வதற்கு இடம் அமைப்பதிலும், யாகசாலை அமைப்பதிலும் திருப்பணி நடைபெற்று கொண்டுள்ளதால் தங்களால் முடிந்த உதவிகளை ஒரு அவிஞ்சு ஆலாப்பழ கல்லாவது, அவிஞ்சு செங்கல்லோ, 5 சட்டி மணலோ இது ஏதேனும் கொடுத்து உதவி செய்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அப்படி ஏதோ ஒரு பொருளும் கொடுக்க இயலாதவைகள் திருப்பணி நடக்கும் இடத்தில் 5 சட்டி 5 குடம் தண்ணீராவது அந்த கட்டட திருப்பணிக்கு எடுத்து ஊற்றி அந்த புண்ணியத்தை உங்களிடம் சேரும்படி வேண்டிக் கொள்கிறோம். சாமி, இப்போ சாமிகிட்ட நீங்கள் யாராவது பிரச்சனைனா நீங்கள் வேண்டி அந்த பிரச்சனைகளை தீர்த்ததாக நிறைய பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தபோது நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டி அவர் அதை சரி செய்து கொடுத்ததா மக்கள் பரவலாக பேசப்படுகிறது. அதை பற்றி சொல்லுங்கள். இக்கோயிலில் 2007வது ஆண்டு முதல்ல என்னுடைய மனைவிக்கு வயிற்றில் ஒரு சிறிய கட்டி இருந்தது. அந்த கட்டியை அகற்றுவதற்காக ஆஸ்பத்திரி செல்லலாம் என்கின்ற நிலையில் இருந்த பொழுது சாமி கனவுள் தோன்றி அந்த வேண்டுதல் விண்ணப்பம் செய்ய அந்த கட்டியை நான் அகற்றித்தரேன் என்று கனவுல சொன்னது வெளிவகிறோம்.
நான் சாமிகிட்ட விண்ணப்பம் செஞ்சு அந்த கட்டிக்கு ஒரு பைசாவுக்கும் கூட நான் மருந்து வாங்கி இந்த நிமிஷத்து வரைக்கும் கொடுக்கல, நல்லா இருக்கிறாங்க. அதுபோல் கல்வியில் நல்ல பயிலணும் என்கின்ற நிலையில் கொரோனா வந்த காலத்தில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறணும் என்கின்ற குழந்தைகள் அவனாசியிலிருந்து வந்து ஒரு பொண்ணு வேண்டுச்சு 10ஆம் வகுப்பில் நல்லா பாஸ் எடுக்கணும் என்று. அந்த தருவாயில் 10ஆம் வகுப்பு பாஸ் வேணும் என்று சொல்லி எழுதி கொடுத்து எடப்பாடி ஆட்சியாரில் 10ஆம் வகுப்பு நாடு முழுவதும் அறிவித்தாங்க. அது எழுதி வச்சதும் உண்மை, முதலமைச்சர் அறிவிச்சதும் உண்மை. அதே போல் 2வது ஆண்டு அதே குடும்பத்தை சார்ந்த தங்கச்சி ஒருத்தி நான் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு இரவு 8 மணிக்கு எழுதி வைக்கிறோம், காலையில் 9 மணிக்கு அறிவிச்சிட்றாரு. இதுவும் நடந்த உண்மை. அதேபோல் அவங்க முதல் இடத்துக்கு வந்திருந்தாங்களா? முதலிடத்துக்கு வரலைங்க, அறிவிச்சிட்டாங்க 10ஆம் வகுப்பு பாஸ், அவ்வளோதான். தமிழ்நாடு ஃபுல்லாக பாஸ் அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறணும்னு ஒரே குடும்பத்தை சார்ந்தவே எழுதி வச்சாங்க. முன்னத்த வருஷம் 2 வருஷம் முதலமைச்சர் அறிவிச்சது உண்மை, நாம் இங்கே வேண்டுனது உண்மை. இதுதான் நான் சொல்கிறது. அதாவது உங்களுடைய ஆன்மீக நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.